சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். முத்து ரோகிணியோட அம்மா அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி கிறிஸ் எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றாங்க. அவங்க வேணாம் முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாலும் இப்போ முத்து பிடிவாதமாக சொன்னதுக்கப்புறம் அவங்க சரின்னு சொல்லி வந்துடுறாங்க. வீட்டில் பார்த்தோம்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மனோஜ் வந்து அந்த கையில் அந்த பழத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முத்து அதை ரவி வந்து அதை விஷயத்தை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீனா நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி கிச்சனில் ரொம்ப யோசனையாக இருக்காங்க. சுருதி வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா ரோகிணி வராங்க. ரோகிணி கிட்ட பேசும்போது ஒன்னால் நான் ரொம்பவுமே இந்த மாதிரி மன உளைச்சலில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. ரோகிணி வந்து அப்படியே வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பண்ண வரைக்கும் போதும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாரும் வீட்டில் வந்து யதார்த்தமாக தான் பேசுகிறாங்க. ஆனால் பேசுகிற அந்த பொய் விஷயம் பேசினா என்ன நடக்குங்கிற விஷயத்தை பேசுகிறதெல்லாம் கரெக்டாக ரோகிணியை சொல்கிற மாதிரியே இருக்குது. அப்பப்போ மீனா ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ரோகிணி வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்து உள்ளே வராரு. வரும்போதே நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சந்தோஷமாக பேசுகிறாரு. மீனாக்கிட்டையும் சொல்கிறார். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக என்ன ஏதுன்னு சொல்லி வாசலை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரோகிணியோட அம்மா, அதே நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி, கிறிஸ் 3 பேரும் வராங்க. அதை பார்த்ததுமே இந்த பக்கத்து எல்லாரும் ஒரு பக்கத்து சந்தோஷம். ரோகிணி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. மீனாவும் பார்த்தோம்னா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னடா இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டாங்களேன்னு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் யதார்த்தமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லி வீட்டில் நம்பிக்கையாக இருக்கவங்கள்ட்ட மறைக்கக்கூடாது. நம்பிக்கையாக இருக்கவங்கள்ட்ட பொய் சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு பாவம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப யதார்த்தமாக பாட்டியாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் மாற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது பார்த்தோம்னா கிறிஸை பற்றி, அவங்க குடும்பத்தை பற்றி, அவங்க அம்மாவை பற்றிலாம் பேசுகிறாங்க. இப்போ மனோஜுக்கு வந்து ஒரு முட்டை ஒன்று வைக்கல அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஏதோ வைக்கலங்கிற விஷயத்தில் அவர் பொய் சொல்லிடுறாரு. உடனே அம்மாவோட வளர்ப்பு இந்த மாதிரி அப்படி இப்படின்னு அந்த விஷயத்தை பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பொய் சொல்கிறது எவ்வளோ தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தத்தில் எல்லாம் யதார்த்தமாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் அந்த வார்த்தை வந்து கரெக்டாக ரோகிணியை சொல்கிற மாதிரி இருக்குது. அப்பப்போ பார்த்தா மீனாவோட முகத்தை காட்டுறாங்க, ரோகிணியோட முகத்தை காட்டுறாங்க. ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நம்பிக்கை வச்சுருக்கவங்க வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னா அதை விட பெரிய துரோகம் வேறு எதுவுமே இல்லை. அவங்க ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இன்றைக்கான எபிசோடில். அதனால் மீனா வந்து அப்படியே ரொம்ப யோசனையோட கவலையோடு இருக்காங்க. ஏன்னா மீனா வந்து உண்மையாக நடந்துக்குவாங்க அப்படின்னு ஏற்கனவே ரோகிணியோட அம்மா அவங்கெல்லாம் மகேஸ்வரியெல்லாம் பேசிட்டாங்கல்ல. அதனால் இதுக்கப்புறம் நம்ம இந்த உண்மையை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு ரோகிணி வந்து மீனா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி ரொம்ப கவலையாக இருக்காங்க, பதட்டமாக இருக்காங்க. ஒரு மாதிரியாக இன்றைக்கான எபிசோட் கொஞ்சம் குழப்பத்தோடையும் ஒரு மாதிரி பதட்டத்தோடையும் தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து இருக்க ரொம்ப நல்ல ஸ்டோரியாக இருக்க போகுது. அது சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும். ப்ரொமோ வந்ததுக்கப்புறம் அடுத்து தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.